சப்பாத்தி பூரி நானுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காலிஃப்ளவர் கிரேவி தான் செய்ய போகிறேன். நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன காலிஃப்ளவர் வாங்கி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு அளவாக இதுக்குள்ளே சேர்த்திட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் இதுலேயே இருக்கட்டுங்க. பாருங்கள், ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கலாம். அதில் சோம்பு அரை டீஸ்பூனு, ஜீரகம் அரை டீஸ்பூனு, ஒரு கல்பாசி, ஒரு ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு இதில் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் பொரியட்டும். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்குங்க, அது இதோட சேர்த்திடலாம். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5 பூண்டு அது இதில் சேர்த்திடலாம். வெங்காயம் வதங்கிட்டுங்க. முந்திரி ஒரு 5 சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கிட்டுங்க. நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் 2 சின்னக்காய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கிட்டோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூட மல்லித்தூள் ஒரு டீஸ்பூனு, கறி மசாலா அது ஒரு டீஸ்பூனு, கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூனு, மிளகாத்தூள் அரை டீஸ்பூன். இது காரமாக இருக்குதுன்னா நான் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதோட சேர்த்து அப்படியே ஒரு நிமிஷம் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், காலிஃப்ளவர் நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி வதக்கினதை பூரா நல்லா இந்த மாதிரி பைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்து வச்சுக்கலாங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கிருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாய் அதை இதோட சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அரைச்ச பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அரைச்ச தண்ணி மட்டும் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் இந்த சட்டியிலே இருக்கட்டும். நல்லா அது வரைக்கும் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் எண்ணெய் பிரியட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருச்சு. இந்த காலிஃப்ளவர் இதோட சேர்த்திக்கலாம். பச்சை பட்டாணி கொஞ்சம் வச்சுருக்கேன், ஃப்ரெஷ் பட்டாணி, அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இல்லைன்னா காஞ்ச பட்டாணி வாங்கி ஊற வச்சு அவிச்சு இதில் சேர்த்துக்கலாம். இதில் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்திட்டு காலிஃப்ளவர் வேகிற வரைக்கும் இந்த மசாலாவிலேயே இருக்கட்டுங்க. பாருங்கள், நல்லா தண்ணியெலாம் சுண்டிடுச்சு. பார்க்கவே எப்படி இருக்குன்ட்டு. காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சுங்க. இது அவ்வளோதான். இது நல்ல வாசமாக இப்போ அந்த ஏலக்காய், பட்டை, கிராம்பெல்லாம் போட்டு வணக்கி அரைச்சினதுனால ரொம்ப வாசமாக இருக்குங்க. இது சப்பாத்தி, பூரி, நான் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நல்லா சப்பாத்தி, பூரி, நான் எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரதியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு சந்திக்கிறேன். வணக்கங்க.